நாளை மறுநாள் ராமேஸ்வரம் பாம்பன் ரயில் பாலத்தை திறந்து வைக்க வருகை தர இருக்கும் பிரதமர் மோடி தரையிறங்கக்கூடிய ஹெலிகாப்டர் தளத்தை புதுப்பிக்கும் பணியாக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது ராம்நாத் செய்தியாளர் உதயகுமார் வழங்க கேட்கலாம். சொல்லுங்கள் உதயகுமார். சார் ஓகே சார். சார் அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்திற்கு நாளை மறுநாள் ஏப்ரல் 6ஆம் தேதி புதிய ரயில் பாலத்தை திறந்து வைப்பதற்காக நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகை தர உள்ளார். அவர் வந்து இறங்கும் ஹெலிகாப்டர் தளத்தை அந்த மண்டபம் கேம்ப் தேசிய நெடுஞ்சாலை அமைந்துள்ள அந்த ஹெலிகாப்டர் தளம் இன்று தீவிரமாக புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. ராமேஸ்வரத்திற்கும் அந்த மண்டபம் டு பாம்பன் இடையே ரயில் பாலம், அந்த ரயில் பாலத்தை யாரும் அந்த ரயில் சேதமடைந்தது. அதனை அடுத்து அதன் அருகிலேயே மத்திய அரசால் ரூபாய் 550 கோடி மதிப்பீட்டில் புதிய ரயில் பாலம் அமைக்கும் பணி கடந்த சில வருடங்களாக தீவிரமாக செயல்பட்டு வந்தது. இந்நிலையில் இந்த ரயில்வே பாலம் அதாவது கப்பல்கள் வந்து செல்லும் அளவிற்கு செங்குத்து பாலத்துடன் கூடிய ரயில் பாலம் கட்டி முடிக்கப்பட்டு பணிகள் நிறைவடைந்த நிலையில் எதிர்வரும் ஏப்ரல் 6ஆம் தேதி நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி ராமேஸ்வரத்தில் பேருந்து நிலையம் அருகே உள்ள ஆலயம் தங்கும் விடுதியில் மிக பிரமாண்டமான பந்தல் அமைக்கப்பட்டு அந்த பந்தலில் திறக்கும் விழா நடைபெற உள்ளது. இந்நிலையில் அந்த பாரத பிரதமர் வந்து இறங்கும் இடமான மண்டபம் முகாம் புதிய அந்த மண்டபம் முகாம் பேருந்து நிலையம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் அந்த கலைஞர் பங்களா எதிரே அந்த மைதானம் கடந்த சில நாட்களாக புதுப்பிக்கும் பணியும் தீவிரமாக அந்த நெடுஞ்சாலைத்துறை மற்றும் அதனை சார்ந்த துறை அதிகாரிகள் மைதானத்தை தார் சாலை மற்றும் சிமெண்ட் சாலையாக மாற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அங்கே மண்டபம் முகாமில் இருந்து மண்டபம் தேசிய நெடுஞ்சாலை மற்றும் பாம்பன் வழியாக பாரத உள்ளதால் இருபுறமும் இந்த மூங்கில் கம்புகளை வைத்து தடுக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. யாரும் முதல்வர் பாரத பிரதமர் கான்வா செல்லும் வழியில் யாரும் குறுக்கே செல்ல முடியாத அளவில் அந்த நேரத்தில் இருபுறமும் அந்த மூங்கில் கம்புகளை வைத்து மூங்கில் மற்றும் சவுக்கும்பலை வைத்து தடுப்பு சுவரும் நடைபெற்று தடுப்பு பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அந்த பாம்பன் பாலத்தில் நேற்றைய முன்தினம் கூட ட்ரெயின் விட்டு அந்த பரிசோதனை செய்து பார்த்தார்கள். மற்றும் மேலும் அந்த பாம்பன் பாலத்தை திறக்கும் பணிகள் பாரத பிரதமர் வந்து செல்லும் வரை பாதுகாப்பு பணிகளும் காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். உங்கள் விரிவான தகவலுக்கு நன்றி உதயகுமார். நன்றி சார், வணக்கம்.